வணக்கம் ட்ரேடர்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு டைம் அப்படிங்கிறது, அதாவது டிகே ப்ரீமியம் கரைகிறதுனால அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட், ஸோ அந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்குற விலையெல்லாம் ஒரு உண்மையான விலை தானா அப்படிங்கிறத இங்கே நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். ஒரு புரிதலுக்காண்டி தான் இந்த வீடியோ. நம்ம சேனல், என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் இதில் இருக்குது, ஸோ விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பிரி, ஸோ அதனால் இந்த கான்செப்டை இங்கேருந்து நான் உங்களுக்கு கொண்டு போகலான்னு விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு எல்லாமே தெரியும், எக்ஸ்பிரி டே அன்றைக்கி வந்து அட் த மணி எல்லாமே 0 ஆயிரும். அதான் கான்செப்ட். அதாவது அட் த மணி டு அவுட் ஆஃப் த மணி, ஏடிஎம் ஸ்ட்ரைக் டு ஓடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாமே 0 அப்படிங்கிற கான்செப்ட் தான் வீக்லி கான்ட்ராக்டில், அதாவது கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இது சிலர் தெரியாமலே இருக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் பொதுவாகவே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கும்போது அது ஒரு ஜீரோவை நோக்கி ஒரு பயணம். அது வந்து அந்த ஒரு டே 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டே 1லேருந்து ஒரு 5 days அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அதோட பயணம் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 100 அப்படிங்கிற நம்பர்லேருந்து 0 அப்படிங்கிற நம்பரை நோக்கி அதோட பயணம். அதான் சரியா. இப்போ வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ உண்மையான விலை அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 75,900 உண்மையான விலை வந்து 67 ரூபா 50 காசு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இது நிஃப்டியில் போய் பாருங்கள். நிஃப்டிக்கு வந்து இன்னும் 2 நாள் இருக்குது வீக்லி இந்த கான்ட்ராக்ட் முடிகிறதுக்கு. ஸோ 22,900 அப்படிங்கிற பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட காலோட ப்ரீமியம் 145 ரூபா இருக்குது. ஸோ இதோட உண்மையான விலை நீங்கள் உங்களால் தெரிஞ்சுக்கணுமா, முடியுமா? இதில் எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது? மேக்ஸிமம் வந்து இன்டென்சிட்டி வேல்யூ, டைம் வேல்யூ அது தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். இதெல்லாம் தெரியாதவங்களுக்காண்டி இதை நான் சொல்கிறேன், ஒரு புரிதலுக்காண்டி மட்டும்தான். இப்போ நான் கால்குலேட்டரில் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். இப்போது சென்செக்ஸில் எடுத்துருக்கேன், இதை எக்ஸ்பிரி ஆகிருக்கிறதுனால இதில் உண்மையான விலை எல்லாமே இருக்குது. ஸோ அதை கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 75,000, 75,900. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கில் அங்கே இருக்கிற ப்ரீமியம் வந்து 67 ரூபா. ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 75,967 அப்படிங்கிற கிடைக்கும். இப்போ ஸ்பாட் எவ்வளோ இருக்குது? 75,967 இருக்குது. அப்போ உண்மையான விலை இதுதான். ஸோ இது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் நீங்கள் மாறுபாடு வரும். அதாவது அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியத்தை ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்பாட்டோட ப்ரைஸ் வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு 75,800 ப்ளஸ் 167 ப்ளஸ் போட்டோன்னா அதே பார்த்துருங்க, 75,967 ஸ்பாட் வந்துருச்சா? ஜூம் பண்ணி காட்ட முடியல, சரி ஓகே. ஸ்பாட் வந்து நீங்கள் சென்செக்ஸ் வந்து 75,967 தான் முடிஞ்சிருக்கு. நான் வேணால் பர்டிகுலராக உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணி காட்டிடுறேன். ஸ்பாட் வந்து 75,967 இந்த நம்பரில் தான் வந்து சென்செக்ஸ் இன்றைக்கி க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஸ்ட்ரைக் நம்ம 75,800 பார்த்துட்டோம். ஸோ 75,700 போட்டு பார்க்கலாம். ஸோ 75,700 அதோட ப்ரீமியம் வந்து 266 ரூபா. ஸோ ப்ளஸ் 266 ரூபா போட்டால் சரி ரைட். 75,700 ப்ளஸ் 266, 75,966. அந்த ஒரு சின்ன பாயிண்ட் வித்தியாசம், ரொம்பலாம் இல்லை, ஒரு பாயிண்ட் வித்தியாசம். ஸோ இதுதான் வரும். இதே இது புட் சைடில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 76,000க்கு நம்ம பார்க்கலாம். 76,000 புட்டை வந்து கழிக்கணும், ப்ரீமியத்தை வந்து கழிக்கணும். ஸோ -32 ரூபா அப்படிங்கும்போது வந்துருச்சா ஸ்பாட்டு 75,968 காட்டுது, 67. ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை, அது சின்ன இது. ஓகே, அதே மாதிரி 76,100க்கு நம்ம போட்டு பார்க்கலாம். மைனஸ் ப்ரீமியம் 132 ரூபா. ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா வந்துருச்சு 968. அப்போ அதோட
கான்ட்ராக்ட் க்ளோசிங் அன்னைக்கு அதோட உண்மையான விலை வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதோட இப்போ வந்து இது அப்படியே நிஃப்டியில் வந்து நம்ம பார்த்துடலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே, நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆகிறது வந்து 20ஆம் தேதி, அதாவது இன்னும் 2 நாள் இருக்குது இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ அடுத்த மணியாக இருக்கிற ஸ்ட்ரைக்கையும் ஐடிஎம் இருக்கிற ஓடிஎம் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். கால் இதுக்கு எவ்வளோ, இந்த மணிக்கு எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது, அடுத்த மணிக்கு எவ்வளோ இருக்குது, ஓடிஎம்க்கு எவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு புரிதலுக்காண்டி வீடியோ தான் இது. ஸோ இது நிறையாவே மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காண்டி மட்டும்தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்து எங்கே இருக்குன்னா நிஃப்டி வந்து 22,945 அப்படிங்கிறதுல க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ கால் சைடே பார்த்துடலாம். 22,900 ப்ளஸ் ப்ரீமியம் 145 ரூபா இருக்குது. ஸோ கூட்டினீங்கன்னா 23,045 வருது. ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஸ்பாட்டோட மைனஸ் பண்ணணும். 22,945. ஸோ 100 ரூபா கிட்டத்தட்ட ப்ரீமியம் வந்து 145 ரூபா இருக்குது. அதில் இருக்கிற டைம் வேல்யூ வந்து 100 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதோட உண்மையான விலை 45 ரூபா தான். ஆனால் கூடுதலாக 100 ரூபாங்கிறது டைம் வேல்யூ இருக்குது. ஸோ அதான் அங்கே ரியாலிட்டி. இதே இது 22,850 ஸ்ட்ரைக்கோட காலோட ப்ரீமியம் 176 ரூபா. சாரி, 22,850 காலோட ப்ரீமியம் வந்து 176 ரூபா. ஸோ 23,026. ஸோ இதோட ஸ்பாட்டை கழிக்கணும். 22,945 81 ரூபா. அப்போ 81 ரூபானா மைனஸ் 176. ஸோ அதோட 81 ரூபா டைம் வேல்யூ இருக்குது, உண்மையான விலை 95 ரூபா. அப்போ அங்கே எவ்வளோ இருக்குது ப்ரீமியம் 176 ரூபா இருக்குது, அதோட உண்மையான விலையை 95 ரூபா மட்டும்தான். ஸோ இந்த மீதி உள்ள எல்லாமே அந்த கான்ட்ராக்ட் 2 நாளில் க்ளோசிங் ஆகும்போது ஜீரோ ஆக்கப்படும். இதுதான் வந்து கான்செப்ட். ஆப்ஷன் ட்ரேடிங் வர்த்தகத்தோட கான்செப்ட் இதுதான். ஸோ பர்டிகுலராக இந்த ஸ்ட்ரைக்கு தான் வந்து ஆகும்ல. இந்த இடத்துல வந்து என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ, சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு மூமெண்டம் கொடுக்கும் ஒரு 200 பாயிண்ட்டுனா, சப்போஸ் 23,100 கூட இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ மார்க்கெட் ஒரு டவுன் ஆகுது அப்படின்னா 22,800 கூட இந்த இடத்துல வரலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ரைக்கு தான் ஜீரோ ஆக போகுதுங்கிற கான்செப்ட் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிறோட ஸ்ட்ரைக்கோட உண்மையான விலையே 95 ரூபா தான். சரியா? அப்போது அது வந்து ஒரு உண்மையான விலை கிடையாது. அப்போ ஆப்ஷனை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணவே கூடாது. ஒரு பொசிஷனை இன்றைக்கி ஹோல்டு பண்ணி அடுத்த நாள் கொண்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஸோ இதே இது புட் சைடில் பார்க்கலாம். 22,950 ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் வந்து 119 ரூபா இருக்குது. ஸோ இதை நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 22,831 ரூபா இருக்குது. ஸ்பாட் எவ்வளோ இருக்குது நமக்கு 22,945. ஸோ ஸ்பாட்டாக அதில் கழிங்க 22,945. ஸோ மொத்தமாகவே அங்கே எவ்வளோ இருக்குது 5 பாயிண்ட்டு மட்டும்தான் அதோட உண்மையான விலை. மீதி 114 பாயிண்ட்டும் டைம் வேல்யூ தான் இருக்குது. ஸோ 23,000 புட்டை வந்து போட்டு பார்த்துடலாம். மைனஸ் 144 அப்படின்னு போட்டிங்கன்னா 22,856. ஸ்பாட் எவ்வளோ இருக்குது 22,945. ஸோ 89. அப்போ 89 ரூபானா 144 89 கழிச்சா சரி 144 மைனஸ் 89. அதோட உண்மையான விலை 55 ரூபா மட்டும்தான். கிட்டத்தட்ட 89 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. இது இந்த மணினால், இது அவுட் ஆஃப் த மணிக்கு எல்லாமே ஜீரோ தான். அட் த மணியே ஜீரோ தான் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் த மணி இங்கே இருக்குது மேலே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த அவுட் ஆஃப் த மணி அதாவது 22,900க்கு மேலே இருக்குல்ல, இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. இதெல்லாம் ஃபுல்லாகவே டைம் வேல்யூ தான். இதெல்லாமே செல்லர்ஸு ஆக்டிவ் ஆகி இதெல்லாம் கரைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கால் சைடும் இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி, இதெல்லாம் வந்து ஜீரோ ஆக்கப்படும். அட் த மணியில் மட்டும்தான் என்னத்தையோ கொஞ்சம் ப்ரீமியம் இருக்கும். அதுக்கு தான் இந்த மணி தான் பையருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய இடம். அங்கே தான் உண்மையான மதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் மட்டும்தான் இந்த மணிக்கு பையருக்கு உகந்தது மட்டும். அட் த மணி டு அவுட் ஆஃப் த மணி எல்லாமே செல்லருக்காண்டி
அவங்களோட ஒரு கோட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை நான் ஒரு ஆப்ஷன் பையராக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்காண்டி மட்டும்தான் இதை நான் சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.